நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம். வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். குறுகிய கால அதிசார குறுபெயர்ச்சி பலன்கள் வரிசையில் கன்னிராசி. திட்டமிட்டு வாழ்க்கையை நடத்தும் கன்னிராசி நண்பர்களே வணக்கம். குறுகிய கால குறுபெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அதிசார பயிற்சி பலன்கள் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். இதுவும் வழக்கமான பொது பலன்கள் வரிசையில் ஒன்றுதான். ஒருவரின் ஜாதகமே பலம், அதில் நடக்கும் தசாக்களே பலம் என்றாலும் குரு, சனி, ராகு, கேது போன்ற வருட கிரகங்களின் பெயர்ச்சி என்பது நிச்சயம் அதிர்வுகளை தரக்கூடியது என்பதால் அலச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. போகட்டும். அதிசாரம் என்றால் குரு வருடம் ஒரு முறை ஒரு ராசியை கடந்து செல்வார். சில சமயம் அவசரப்பட்டு அடுத்த ராசிக்கு போய்விடுவார். இதை அதிசாரம் என்பார்கள். அதிசாரம் என்பது அதிகார பாய்ச்சல். இந்த அதிகார பாய்ச்சலை பற்றி விரிவாக அதிசாரம் என்றால் என்ன என்கிற தலைப்பில் நமது சேனலில் ஒரு வீடியோ இருக்கிறது. பார்க்காதவர்கள் சென்று பாருங்கள். கன்னிக்கு முந்திய ராசிகளான மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த ராசிகளுக்குரிய அதிசார குறுபெயர்ச்சி பலன்களின் லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். சரி, பலன்களுக்கு வருவோம். குரு பகவான் வருகிற மார்ச் மாதம் 13ஆம் தேதி விருச்சிகத்தில் இருந்து அதிசார பெயர்ச்சியாக தனுசு ராசிக்கு செல்கிறார். ராசிக்கு 3லிருந்து 4ஆம் இடம். இந்த அதிசார பெயர்ச்சியால் பெரிய நன்மைகள் வரப்போகிறது என்றோ கடுமையான பாதிப்புகள் வரும் என்றோ சொல்வதற்கு இல்லை. வழக்கம் போல்தான் இருக்கும். சின்ன சின்ன தொழில் மாற்றங்கள், வருமானங்களில் மாற்றங்கள் இருக்கும். கோச்சார நிலையில் சனியோ ராகுவோ கேதுவோ ஆதரவாக இல்லாத நிலை. இந்த கூட்டணியில்தான் குரு சேர்கிறார். அதனால் சனியின் தாக்கம் சற்றே குறையும். மேலும் அவரவர் சொந்த ஜாதக தசாபுத்திக்கு ஏற்பவே பலன்கள் நடக்கும் என்கிற நிலையில் திட்டமிட்டபடி கணக்கச்சிதமாக நடந்தாலும் இதில் ஏதேனும் தடை, இடர்பாடுகள் வருமோ என்கிற சந்தேகம் அவ்வப்போது வரும். பொதுவாகவே நீங்கள் சந்தேகப்படுவீர்கள். சரியா தவறா என அலசி ஆராய்ந்தே முடிவெடுப்பீர்கள். அதனால் குழப்பங்கள் வருவது இயற்கை. எதுவாக இருந்தாலும் கன்னி ராசிக்காரர்கள் மற்றவர்கள் போல் இல்லை. மன உறுதி மிக்கவர்கள், தெய்வ பலத்தை தேடி பிடிப்பவர்கள், நெஞ்சுரம் மிக்கவர்கள். இன்பமோ துன்பமோ அதிக அளவில் பாதிக்க விடாமல் தத்துவம் பேசக்கூடியவர்கள். அதனால் பயம் தேவையில்லை, அச்சத்திற்கும் அவசியமில்லை. கடந்த பல மாதங்களாகவே சனி பெயர்ச்சிக்கு பிறகு ஏதோ வாழ்க்கை வண்டி ஓடுகிறது. அது குடை சாயாமல் இருந்தால் சந்தோஷம்தான். பூனை அந்த பக்கம் குதித்தால் என்ன, இந்த பக்கம் குதித்தால் என்ன, பாதுகாப்பாக குதித்தால் போதும் என்கிற மாதிரி எது நடந்தாலும் நம்மை உருட்டி கீழே தள்ளாமல் இருந்தால் சரிதான் என்கிற நிலையில் கால நேரம் இருக்கிறது. இருந்தாலும் மனபலம் மிக்க உங்களுக்கு எதையும் எளிதில் கடந்து போகும் ஆற்றல் உண்டு. எதிரி தொல்லை, கடன் தொல்லை, நோய் தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். மற்றபடி எதிர்பாராத செலவினம், நேரத்திற்கு சாப்பாடு, தூக்கமில்லாத இம்சை, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத இடையூறுகள், பயண தடை என்பது சிலருக்கு இருக்கலாம். அது இந்த அதிசார குறுபெயர்ச்சியால் மாறுமா என்கிற கேள்வி இருக்கிறது. உண்மை நிலவரம் என்ன? குரு மாற்றத்தால் பெரிய தாக்கம் எதுவும் வராது. இன்று என்ன நிலையோ அதேதான் அடுத்த 2 மாதத்திற்கும் அடுத்த 1 வருடத்திற்கும். அதனால் திட்டமிட்ட வாழ்க்கையே சிறப்பை தரும். அவசரங்கள் இல்லாமல் வெட்டு 1 துண்டு 2 என்கிற கரார் போக்கு இல்லாமல் இருந்தால் போதும். தொழில், வருமானம் வழக்கம் போலவே இருக்கும். உத்தியோகத்திலும் எதிர்பார்த்தது கிடைக்காவிட்டாலும் ஏமாற்றங்கள் இருக்காது. குடும்ப மகிழ்ச்சியை குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். கலைஞர்களுக்கும் வாய்ப்புகள் வரும்பொழுது இறுக பற்றி கொள்வது நல்லது. அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிசார குரு பயிற்சியால் ஆதாயம் இல்லை. மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். முதியவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுபகாரியங்கள் நடக்க சொந்த ஜாதகம் ஒத்துழைத்தால் நடக்கும். அது வீடு வாகன யோகத்திற்கும் பொருந்தும். குரு மே மாதம் 18ஆம் தேதி வக்ரமாகி மீண்டும் விருச்சிகத்துக்கு வருகிறார். கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரை அங்குதான் இருப்பார். அப்போதும் பெரிய மாற்றங்கள் பலன்களில் ஏற்படாது என்கிற நிலையில்
நீங்கள் முன் யோசனையுடன் கவனத்துடன் இருந்தால் கால நேரத்தை வென்றுவிடலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.